session is now open to the media for questions if any. Our consultant. இல்ல வீட்டுல வைஃபுக்கோ இல்ல பாட்டிக்கோ நிறைய பேருக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும். இந்த தைராய்டு ப்ராப்ளம் மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் பாத்தீங்கன்னா விமனுக்கு தான் இருக்கும். அதே மாதிரி அந்த தைராய்டு ப்ராப்ளம் வந்து அதுலயே வந்து இந்த தைராய்டு கேன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1 in 5 in 1 lakh women 1 lakh per people ஜெனரலா 1 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அது 5 பேருக்கு வந்து தைராய்டு கேன்சர் வர மாதிரி இருக்கும். இப்போ வெளியூர்லாம் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் வேர்ல்ட்லாம் பாத்தீங்கன்னா யூஎஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 1 lakh people இருக்காங்கன்னா 18 பேருக்கு தைராய்டு கேன்சர் இருக்கிற மாதிரி இருக்கும். தைராய்டு கேன்சர் பல வகையான கேன்சர்கள் இருக்கு. ஸோ இந்த தைராய்டு கேன்சர்ல மோஸ்ட் காமன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாப்புலரி கார்சினோமான்னு சொல்லுவோம். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப காமன் டைப். ஸோ அது வந்து ரொம்ப காமன் தான். அது ஒரு இப்போ இது தைராய்டு கேன்சர் பத்தி ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஜென்ரலா பாத்தீங்கன்னா கேன்சர் அப்படின்னு எல்லாருமே ஒரு மாதிரி பயப்படுவாங்க. தைராய்டு கேன்சர் பத்தி ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இட் இஸ் கம்ப்ளீட்லி ஒன் ஆஃப் த மோஸ்ட் கியூரபிள் கேன்சர்ஸ். பர்சன்டேஜ் ஆஃப் கியூர் வந்து ரொம்ப 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 ஹை. ஆல்மோஸ்ட் ஒரு கேன்சருக்கு பர்சன்டேஜ் ஆஃப் கியூர், ஓகேங்க இந்த கேன்சர் இந்த ஸ்டேஜ்ல இருக்கா, பர்சன்டேஜ் ஆஃப் கியூர் இஸ் அரௌண்ட் 60%. இந்த கேன்சர் இந்த ஸ்டேஜ்ல இருக்கா 75% அப்படின்னு சொல்லுவோம். தைராய்டு கேன்சர் மோஸ்ட் ஆஃப் தைராய்டு கேன்சர் யாருக்கு வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசு ஒரு 10 வயசு குழந்தைல இருந்து ஒரு 90 வயசு பாட்டி வரைக்கும் யாருக்கு வேணாலும் தைராய்டு கேன்சர் வரலாம். ஸோ இது வைட் ரேஞ்ச். ஒரு சில கேன்சர் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வயசுல தான் வரும், ஒரு சில கேன்சர் பார்த்து பெரிய வயசுல வரும். தைராய்டு கேன்சர் அது மாதிரி கிடையாது. வைட் வெரைட்டி யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, among all the cancers in the human body, the highest cure percentage is the papillary carcinoma thyroid சொல்லுவோம். ஸோ இதுல என்ன முக்கியம் அப்படின்னா, இந்த பேஷண்ட்டுக்கு நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா கொடுக்க வேண்டியது அவசியம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சின்ன வயசுல வரும் அப்படின்னு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கியூர் பர்சன்டேஜ் இஸ் ஹை அப்படின்னு. ஸோ கியூர் பர்சன்டேஜ் ஹை சின்ன வயசுல வரும்போது நெக்ஸ்ட் என்ன லைஃப் லாங் அவங்க அந்த தைராய்டு சர்ஜரி பண்ணதுக்கான அறிகுறியே இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன குவாலிட்டி ஆஃப் லைஃப், அதுதான் குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நம்ம கொடுக்கறது தான் டெக்னாலஜி மூலியமா கொடுக்கறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தைராய்டு கேன்சர் எப்படி பிரசன்ட் ஆகும், எப்படி பேஷண்ட் இருப்பாங்க அப்படின்னா, இப்போ ஜென்ரலா ஒரு நெக் இந்த கழுத்துக்கு முன்னாடி ஒரு கட்டியோட வருவாங்க. சில சமயம் என்னன்னா, இப்போ ஏதாவது ஜென்ரலா இப்போ நம்ம ரொம்ப சின்னதா இருந்தா நம்ம குளிக்க போவோம், ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம், திடீர்னு பார்த்தா என்ன ஒரு மாதிரி மூவ்மெண்ட் இருக்கே அப்படின்ற மாதிரி பார்ப்போம். சம்டைம்ஸ் டாக்டருக்கு வேற எதுக்கோ போயிருப்போம், டாக்டரா சடனா பார்ப்பாங்க, என்னங்க உங்க தைராய்டு வந்து பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு, செக் பண்ணிக்கோங்க அப்படின்பாங்க. சில சமயம் நம்ம வீட்டுல இருக்கவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்ல நம்ம ஒரு ஒய்ஃபோ யாரோ சொல்லுவாங்க, நீங்க கழுத்துல ஒரு புதுசா கட்டி தெரிய மாதிரி இருக்கு அப்படின்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப இன்சிடென்டல் ஃபைண்டிங் தான். மெஜாரிட்டி தைராய்டு இப்படிதான் தென்படும். ஆனா அதே வந்து அந்த கட்டி ரொம்ப அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா கட்டி பெருசாகி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் குரல் மாற்றம், அதே மாதிரி இந்த பிரீதிங் டிஃபிகல்ட்டி போய் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த கல்லுப்புலாம் ரொம்ப போட்டுக்காதீங்க. அயோடினைஸ் சால்ட், அதுக்கு இந்த டாடா இந்த ஜஸ்ட் எனி பிராண்ட் வாட் எவர் அயோடினைஸ் சால்ட் யூஸ் பண்றது தான் இந்த தைராய்டு ஸ்வெல்லிங் வரதுக்கு கம்மி பண்ணலாம். ஜென்ரலா பாத்தீங்கன்னா இந்த மலைவாழ் மக்கள், மலைவாழ்ல இருக்கிறவங்க இல்ல வேலி, அந்த வேலி பக்கம் இருக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த அயோடின் ரொம்ப கம்மியா இருக்கும் அந்த இடத்துல. இந்த வாட்டர் அயோடின் கண்டென்ட் எல்லாமே கம்மியா இருக்கும். அதுக்கு தான் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, நான் சொல்றேன் இந்த இனிஷியேட்டிவ் வாஸ் டேக்கன் ஆல்மோஸ்ட் ஒரு 40 years 50 years முன்னாடியே எடுத்து எல்லாருக்குமே இந்த அயோடின் சால்ட் கொடுத்து தைராய்டு வராம தடுக்கிறதுக்கு இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில சமயம் இந்த ரேடியேஷன் எக்ஸ்போஷர், ரேடியேஷன் எக்ஸ்போஷர் பாத்தீங்கன்னா இப்போ ரஷ்யால ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஜப்பான்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹிரோஷிமா நாகாசாக்கி அந்த இது. அப்ப பாத்தீங்கன்னா நிறைய அந்த எக்ஸ்போஷர் டு ரேடியேஷன் இருந்தது. அது மாதிரி ரேடியேஷன் மேசிவ் ரேடியேஷன் எக்ஸ்போஷர் இருக்கும்போது தைராய்டு கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரஷ்யால கொஞ்சம் ஒரு 30 வருஷம் முன்னாடி செர்னோபில்னு ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அதாவது ஒரு நியூக்ளியர் ரியாக்டரோட நியூக்ளியர் ரியாக்டர் டிசாஸ்டர் நடந்து அந்த சுத்து வட்டாரத்துல ஒரு 1000 கிலோமீட்டருக்கு அந்த ஒரு தைராய்டு கேன்சர் இன்சிடென்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நிறைய தைராய்டு கேன்சர் பேஷண்ட்ஸ் வர மாதிரி இருந்தது. அதே மாதிரி சில பேஷண்ட் இந்த ரேடியேஷன் எடுத்துப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து ஏதோ ஒரு கேன்சருக்காக, நம்ம பிரஸ்ட் கேன்சருக்கோ இல்ல சம்டைம்ஸ் இந்த தொண்டையில இருக்க கேன்சருக்கோ ரேடியேஷன் எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு தைராய்டு கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் சில பல காரணங்கள் தைராய்டு வரதுக்காக அறிகுறி. அதே மாதிரி இப்போ ஜென்ரலா பாத்தீங்கன்னா தைராய்டு கேன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுவை சிகிச்சை, சர்ஜரி மட்டும் தான் மெயின் ட்ரீட்மெண்ட். இப்போ சில கேன்சர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ சர்ஜரி பண்ணணும், சர்ஜரி முடிச்சதுக்கு அப்புறம் கீமோதெரபி, கீமோ முடிச்சதுக்கு அப்புறம் ரேடியேஷன் மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. தைராய்டு கேன்சருக்கு மெயின் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்ஜரி தான். இந்த தைராய்டு கேன்சர்ல கீமோதெரபிக்கோ ரேடியோ தெரபிக்கோ எந்த ரோல் எதுவும் இல்லை. தைராய்டு கேன்சர்ல மெயின் ட்ரீட்மெண்ட் சர்ஜரி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா அயோடின் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஜஸ்ட் மருந்து வழியா கொடுக்கறது தான், அதுதான் தெரப்பி. ஸோ ட்ரீட்மெண்ட் ஆஃப் தைராய்டு கேன்சர் பார்த்தீங்கன்னா சர்ஜரி,
இட்ஸ் குவைட் அ சிம்பிள் மாதிரி இட்ஸ் குட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் சர்ஜரி. அதே மாதிரி ட்ரீட்மெண்டாக இந்த ஹேர் லாஸ், இந்த டயர்ட்னஸ் அதெல்லாம் எதுவும் இருக்காது. அயடின் தெரப்பி தான். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் இஸ் சிம்பிள் கம்பேர்ட் டு அதர் கேன்சர்ஸ். நான் சிம்பிள்னு சொல்றது கம்பேர்ட் டு அதர் கேன்சர்ஸோட கம்பேர் பண்ணும்போது சிம்பிள். அதே மாதிரி இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் லெஸ், த அவுட்கம்ஸ் ஆர் பியூட்டிஃபுல். தட்ஸ் வை ஐ செட் 99% ஆஃப் தைராய்டு கேன்சர் பேஷன்ஸ் வில் பி கியூர்ட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது இதுல தான் முக்கியமான விஷயம் குவாலிட்டி ஆஃப் லைஃப். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப். அந்த ஒரு 18 வயசு பொண்ணு இருக்கா, அவளுக்கு தைராய்டு கேன்சர் இருக்கு, இல்லை எனி தைராய்டு சொல்லி, நாட் ஒன்லி கேன்சர், எனி தைராய்டு சொல்லி இருக்கு, அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி இந்த ரொபாட்டிக் சிஸ்டம் வழியா ஆப்ரேஷன் பண்ணும்போது அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. அதை வச்சு பண்ணும்போது அந்த தழும்பே தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அப்புறம் நெக்ஸ்ட் இப்போ அவங்க கல்யாணம் ஆகுது, இப்போ காலேஜ் போறாங்க, படிக்கிறாங்க, யாருமே இந்த என்ன தழும்பு கேட்க போறது இல்லை. ஸோ ஒரு தைராய்டு கேன்சர் பண்ணதுக்கான அறிகுறியே எதுவும் இருக்காது. ஸோ இதை பத்தி தான் நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கிவிங் அ குட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் தான் நம்மளுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் கியூர். அதே மாதிரி எதுக்கு இந்த இது நம்ம ஆஸ் எனி நம்ம என்ன பண்ணுவோங்க, டெக்னாலஜி கீப்ஸ் இம்ப்ரூவிங், டெக்னிக்ஸ் கீப் இம்ப்ரூவிங், வி நீட் டு கீப் அப்டேட்டிங் அவர் செல்ஃப். ஏன்னா நம்ம சொசைட்டிக்கு நம்ம பண்ணாம யாரும் பண்ண போறது இல்லை. ஸோ அதே மாதிரி நம்ம சொசைட்டிக்கு ஆஸ் அ இண்டிவிஜுவல் டாக்டர், இண்டிவிஜுவல் ஹாஸ்பிட்டல், இண்டிவிஜுவல் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வி ஆர் த்ரைவிங் டு டூ த பெஸ்ட். நம்ம வேர்ல்டு ஓவர் இப்போ நம்ம சேர்மன் எப்படி நம்ம கெட்டிங் அ வேர்ல்ட் கிளாஸ் ஹாஸ்பிட்டல் டு இந்தியான்னு பண்ணாரோ, அதே மாதிரி எவ்ரி இண்டிவிஜுவல் டாக்டர், எவ்ரி இண்டிவிஜுவல் ஹாஸ்பிட்டல் வி புட் ஃபுல் எஃபர்ட் டு கிவ் த குட் அவுட்கம்ஸ் ஃபார் த பேஷண்ட். அது இட்ஸ் அ learning and doing new things is a continuous process. It's never going to stop. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பண்றோம், 5 years கழிச்சு வேற ஏதாவது நியூவா பண்ணுவோம். இட்ஸ் கோயிங் டு கீப் ஆன் இம்ப்ரூவிங். இப்போ ரொபாட்டிக் சர்ஜரி பத்தி எதுக்கு நிறைய பேசுற மாதிரி இருக்குன்னா, தட் இஸ் a newer system. அதை வச்சு நம்ம நல்ல பெட்டர் அவுட்கம்ஸ் பண்றதால அதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம்.